இவ்வாறு பணி நிறைவு செய்யவிருக்கக்கூடிய அம்பிகை பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் அண்ணன் விஜயமாணிக்கம் அவர்களுக்கும் அன்புமிக்க அறந்தாங்கி கல்வி மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் கணேசன் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் அண்ணன் மகேஸ்வரம் அவர்களுக்கும் முன்னூர் பள்ளியுடைய ஆசிரியர் அன்புமிக்க அண்ணன் குருநாதன் அவர்களுக்கும் அன்புமிக்க ஆசிரியர் மதுசூதரன் அவர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 17 ஆண்டுகளை தாண்டி 19 ஆண்டுகளாக கல்வி பணியில் சிறப்பாக பணியாற்றியதை இன்று நாம் நினைவு கொண்டிருக்கிறோம். அண்ணன் திரு கோவிந்தராஜ் அவர்கள் பேசுகையில் ரொம்ப சிறப்பாக நீண்ட நேரம் ஒரு உரையை விளக்கமாக ஆற்றினாங்க. ஒவ்வொரு தர பற்றியும் நமக்கு சொல்றதுக்கு நிறைய செய்திகள் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒரு வாரமா நம்ம ஒருத்தரோட பேசலை, 10 நாளாக ஒருத்தரோட கருத்து வேறுபாட்டில் கொண்டிருக்கோம், ஒரே சங்கத்துக்குள்ள ஒரே அந்த பொறுப்பு இருக்கக்கூடியவங்களோட அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி 2004 அல்லது 5 அந்த 2000 நம்ம தொகுப்பூதியத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு மாநாடு நடத்தி அந்த தொகுப்பூதிய ஒழிப்பில் புதுக்கோட்டையில் நடத்தி நன்றி மாநாட்டில் நம்ம எவ்வளோ பாடுபட்டு இந்த அமைப்பை கட்டமைச்சோம். அது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பாக இருக்கும்போது மாவட்ட தலைவராக இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்ற அண்ணன் பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கமான பிறகு மாவட்ட செயலாளர் பணியாற்றிட்டு இன்ற வரைக்கும் ஒரு 3 மாவட்ட செயலாளர் நம்ம கடந்து வந்திருக்கோம். அவருக்கு அப்புறம் நம்ம நாயகண்ணா இருந்தாங்க, மாவட்ட ராஜாங்கண்ணே, அதுக்கப்புறம் நாயகண்ணா இருக்காங்க. 3 மாவட்ட செயலாளர்கள் 20 ஆண்டுகளை கடந்திருக்காங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு ஜனநாயகபூர்வமான சாதனை நாம் அமைப்பு ரீதியாக நிகழ்த்தி வந்திருக்கோம். டிஆர்பி மூலமாக பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி வரையறை ஏற்படுத்தணும் நம்ம கேட்டோம். என்ன பணி, எங்கே ப்ரொமோஷன், அடுத்து என்ன பண்ணுவீங்க, நாங்கள் லீவ் யார்கிட்ட சொல்லணும் அப்படிலாம் நம்ம கேட்டோம். பணி வரைமுறைகளை உண்டாக்கணும்னு சொல்லி நம்ம பேரணியில் கோரிக்கை வச்சோம். அந்த பணி வரைமுறைகளை ஏற்படுத்தியதோட விளைவாக தான் நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வில் நேரடியாக ஒரு சீனியாரிட்டியை எல்லாரும் ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம கேட்ட பணி விதிகளை முறைப்படுத்துங்க, எங்களுக்கு என்ன அடுத்து என்ன ப்ரொமோஷன் என்ன பண்ணு 20 ஆண்டுகளுக்குள்ள நம்ம இது போன்ற ஒரு பெரிய ஒரு கோரிக்கை அடைஞ்சிருக்கோம். அதே போல இடையில பல கோரிக்கைகள் நம்ம நிறைய சொல்ல முடியும். தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் எதிரணியில் இருக்கும் போதும் அதாவது ஆளுங்கட்சியோட தரப்பில் இருக்கும்போது கூட ஆசிரியர்களுக்காக மாணவர்களுக்காக தொடர்ச்சியாக மாநில தலைவர் அன்புக்குரிய இயக்க முன்னோடி தலைவர் நிறுவனர் தியாகராஜன் அவர்களுடைய வழிகாட்டத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் செஞ்சிருக்கோம். மாநில துணைத் தலைவராக இருந்த அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் அப்போதைக்கு கரம்பக்குடி ஒன்றியங்களில் வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க. அது தொடர்ச்சியாக இல்லை. இன்னைக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான என்ன சாத்தியக்கூடலாம் போச்சு நமக்கு தெரியல. இருந்தாலும் கூட அவருடைய பணி ஓய்வு காலம் என்பது நல்ல முறையில் அமையணும் அப்படின்னு நம்ம அனைவரும் சார்பாக வாழ்த்துறோம். அதே போல கணேசன் அண்ணன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு அடையாளமாக டாம்ஸனுடைய பிரதிநிதியாக எங்கே போனாலும் எதையும் ஒழிக்காம மறைக்காம டாம்ஸ் தான் அப்படின்னு அடிச்சு விட்றாரு. எந்த மீட்டிங்காக இருந்தாலும் யாரும் தான் பேச மாட்டாரு. ஒரு சங்கத்துக்கு ஒரு தீவிர பற்றாளராக ஒரு பொறுப்பாளராக இருந்து சிறப்பாக செயல்பட்ட அண்ணன் கணேசன் அவர்கள் அறந்தாங்கி பகுதியில் நம்ம அமைப்புடைய பிரதிநிதியாக செயல்பட்டு இன்றைக்கு பணி செய்யப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இல்லம் தேடி கல்வியில் நம்ம இல்லம் தேடி கல்வி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சார்பாக சில ரெப்ரஸன்டேஷன் தான் இங்கே கொடுத்தோம். அதில் அண்ணன் நம்ம சித்துக்குமார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தாங்க, நான் இருந்தேன். அப்புறம் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளராக நிறைய பேர் நம்ம கிட்ட போனோம். ஒவ்வொரு ஒன்றியங்களையும் நம்ம பங்கு இருக்கணும் அப்படின்னு அதில் நியமிச்சதுல நமக்கு எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாத அளவுக்கு சிறந்த ஒரு பணியை ஆற்றி இன்னைக்கு கல்வி அமைச்சரை வச்சு வேற எங்கேயுமே யாரும் பணி வைப்பதில்லை. எல்லாம் நம்ம தலைவர் தியாகராஜன் தலைமையில் பணி நிறைவேற்றி இருக்காங்க. தமிழக அளவில் அமைச்சர் முன்னிலையில் வச்சு ஒரு விழாவை நடத்தி அவரே ஒரு ஐடிகே வாலிடேஸை வச்சு ஒரு விழாவை மிகச்சிறந்த விழா ஒரு 700 பேரை வச்சு ஏற்பாடு பண்ணி ஒரு பணி ஓய்வு விழா நடத்தி நேற்று நடந்துட்டு இருக்காங்க. அதில் எங்களுக்கு சொல்லலைங்கிறது எங்களுக்கு வருத்தம். ஏன்னா ஐடிகேலையோ அல்லது டாம்ஸோட அமைப்புக்கோ நீங்கள் தகவல் சொல்லாமல் நீங்கள் ஒரு விழாவை மாபெரும் விழாவை நீங்கள் நடத்திருக்கீங்க. அது சொல்லணும். ஏன்னா நம்மளுடைய பங்களிப்பும் இங்கே இருக்கணும். நம்ம மாவட்ட தலைவராக செயலாளராக இங்கே அமைச்சரோட இருந்து அவங்க வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்கலை, அது வழங்கி இருக்கணும். இருந்தாலும் கூட அந்த பணி ஓய்வை நம்ம வாழ்த்துறோம். அதே போல் நம்ம முன்னூரில் மெம்பர்ஷிப் போட போகையில் தொடர்ச்சியாக நம்ம டாம்ஸ்க்கு ஒரு பண்பு இருக்குது. நம்ம அமைப்பு பற்றி தான் பேசலாம். டாம்ஸ் வந்த பிறகுதான் ஒருத்தர் ஒரு சங்கத்தில் மட்டும் தான் உறுப்பினராக இருக்க முடியும். மற்ற சங்கங்களில் பல பேர் 3 சங்கங்களை கையெழுத்து போட்டு பணம் கொடுத்துட்டு உறுப்பினராக இருப்பாங்க. யார் வந்தாலும் கொடுத்துட்டு மறைச்சிக்குவாங்க. ஆனால் டாம்ஸ் வந்த பிறகு நான் டாம்ஸில் மட்டும்தான் மெம்பர், நான் கொடுத்துட்டேன் மெம்பர்ஷிப்பு, வேற எந்த சங்கத்திலையும் சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறது டாம்ஸ். அந்த வகையில முன்னூருக்கு நம்ம எத்தனை சங்கம் வேணாலும் போகலாம். எத்தனை தடவை போனாலும் அண்ணன் அந்த அமைதியா இருந்து அந்த மெம்பர்ஷிப்பை தீவிர பற்றாளராக சங்கவாதியாக இருந்து தொடர்ச்சியாக நம்ம டாம்ஸுடைய ஒரு உறுப்பினர் ஒரு அடையாளம் அப்படிங்கிற வகையில பணி ஓய்வு பெறாங்க. நம்ம பாராட்டுறோம். அதே போல மதுசூதரன் சார், ஏன்னா புதுக்கோட்டை ஒன்றியத்தில் நடத்தக்கூடிய இந்த விழாவில்
பல பேர் தெரியலை அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன்றும் வியப்பு இல்லை. ஏன்னா மற்ற ஒன்றியங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட புதுக்கோட்டையோட ரெப்ரசன்டேஷனாக இருந்து இந்த பணியை வந்து நம்ம வந்து கலந்துக்கிறாங்க. அதே போல இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் விஜயமாணிக்கனை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்முடைய அடையாளம் ஒரு டாப் 1000 நெருக்கடி அவருக்கு. தனியார் பள்ளிகள்லாம் சேர்ந்து ஒரு நெருக்கடி, அரசு அலுவலர்கள்லாம் சேர்ந்து நெருக்கடி, அப்புறம் நண்பர்களே சேர்ந்து நெருக்கடி. இப்ப இந்த நெருக்கடி எல்லாம் தூள்தூளாக்கி இந்த தலைமை இடத்துல இருந்து ஒரு 15 ஆண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணியாற்றி இன்னைக்கு வந்து பணிவை பெறாரு. உடல்நலக்குறைவால கலந்து கொள்ள முடியுங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு. சிறந்த ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர், சிறந்த ஒரு பணியாளர், டாம்ஸுடைய போர் வீரர், தலைமை ஆசிரியர் பணியாற்றல அந்த முகேஷ் அண்ணன் வந்து விஜயமாணிக்கம் போன்றவர்கள் நம்ம பாராட்டலாம். அந்த வகையில் வந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக தொடர்ச்சியாக செயல்பட்ட அவர்களும் பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நம்ம எல்லாரையும் நான் சொல்லிட்டேன். நம்ம ஜெகா சார் ஏன்னா வந்து எப்போ பேசுவாருன்னா அவளா கேட்கறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா வந்து 2000 போஸ்டர் ஓட்டணும்ல, பேரணிக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டணும்ல, அன்னைக்கு உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி எல்லாரையும் அணிதிரட்டுறதுக்கு 12 மாவட்டங்கள்ல இருந்தவங்களை சேர்த்து நம்ம ஒரு அமைப்பாக நின்னோம்ல புதுக்கோட்டையில. அதனுடைய அதுக்கப்புறம் போய் நம்ம வந்து மெரிஞ்சானோம்ல. இந்த வரலாறோட நம்ம அந்த உழைப்பை நம்ம சேர்த்து பார்த்தோம்னாக்க இன்னைக்கு சின்ன கருத்து வேறுபாடால நம்ம பேசாம இருக்கோம், பிரிஞ்சிருக்காங்க, செயல்படாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த சூழல் வந்து நம்ம புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்களே பேசாவிட்டால் கூட நாம் அமைப்பு ரீதியாக யாரையும் புறக்கணிக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய அடையாளங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என அவர்களை போற்றக்கூடிய ஒரு பேர் வந்து நம்ம கிடைச்சிருக்கு. அவர்களை நம்ம கொண்டாடணும். அவர்களுடைய பணியை வந்து நம்ம சிறப்பாக வந்து செய்யணும். குதிரை வச்சு கூட நம்ம செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தலைவரை அழைத்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா ஜூன் மாதம் பள்ளி திறந்த பிறகு எல்லாரையும் திரட்டி டாம்ஸ்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத காமிச்சு ஒரு பணிவை வந்து நம்ம நடத்த முடியும். அந்த வகையில் இந்த பணிநெறி விழாவில் இந்த அளவில் சிறப்பாக உங்களை பத்தி எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறத விட எந்த ரிமார்க்கும் வரல. மது சஞ்சாரம் பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் வந்து இல்லை நெகட்டிவா எதுவும் சொல்லலை எதுவும். அதே போல அண்ணனை பத்தி இல்லை, யாரை பத்தி எந்த ரிமார்க்ஸோ அல்லது நெகட்டிவான செய்திகளோ இதுவரைக்கும் எங்கேயும் வெளியில. அப்போ அவருடைய பணி அப்படிங்கிறது அளப்பரிய பணி, சிறப்பான பணி. எனவே அந்த பணி ஓய்வை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து எல்லோருக்கும் கிடைப்பதற்கல்ல, அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சிறந்த முறையில் மக்களுக்காக கல்வி பணியாற்றி இன்றைக்கு வந்து விடைபெறுகிறார்கள். ஆனா நமக்கு என்ன ஒரு கோரிக்கை, என்ன நம்ம அடைய வேண்டியது இருக்கு, என்ன ஒரு வழி நம்மளோட சுத்திக்கிட்டே இருக்குனாக்க ஜெகா சார் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. முடியாதியா அப்படின்னு சொல்றாரு. சிபிஎஸ் நீங்க ஒழிக்க முடியாதியா, நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து ஒழிக்கணும், கண்டிப்பா அதுக்கான குரல் கொடுக்கணும், தலைவரை போய் சந்திக்கணும், ஆட்சியாளருக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துகிட்டே இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம என்றுமே வந்து இப்படி சொல்லி நம்ம இயங்குறத வந்து தடை பண்ணாம தொடர்ச்சியா வேகமா இயங்கணுங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அங்குமிக்க அண்ணன் அவர்களுக்கு நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதே போல நிறைய சீனியர்ஸ் இருக்கீங்க, சீனியர் எஸ்பி அமைப்புடைய தோற்றத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லோருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்ட அமைப்பின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். எல்லா ஒன்றியமும் இங்கே நம்ம வந்திருக்கோம், திரும்பி வந்திருக்கோம், பொன்னமராக வந்திருக்கோம், புதுக்கோட்டை வந்திருக்கோம், எல்லா ஒன்றியமும் நம்ம வந்திருக்கோம். ஒன்றிய ரீதியாக நடக்கக்கூடிய இந்த விழாவில் மாவட்டம் தோற்கக்கூடிய ஒரு அழைப்பு இந்த மாதிரி சிறப்பு செய்வது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், மாவட்ட அமைப்புக்கும். அந்த வகையில் பணி தேர்வு செய்யக்கூடியவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு அக்கா சொல்ற நாகலட்சுமி அக்கா மகளிர் அணி, முதல் மகளிர் அணி. ஏன்னா அன்றைக்கு இருந்த வலிமைகள்லாம் மிகப்பெரிய வலிமை. நம்ம வந்து பல பேரை மிரட்டி அதுக்கப்புறம் வந்து நாம புதுக்கோட்டை எப்படி சமஸ்தானமா இருந்துச்சு அது போல இருந்து அதுக்கப்புறம் மெர்ஜாயிருக்கோம். எனவே அந்த தனித்தன்மையோடவே இன்றும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு, தொண்டக்கிளியே மைக்கில் பேசிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாரை பற்றி நம்ம சொல்லணும். எனவே இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருடைய உழைப்பும் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வலிமை. அது வந்து மாநில செய்தி தொடர்பான ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அண்ணன் வந்து, அதனால இதுக்கு மறுப்பு இல்லை. அந்த வகையில் அனைவரும் நம்ம இன்னும் வந்து வேகமாக இந்த சிபிஎஸ் ஒழிக்கணும். தொகுப்புரியத்தை ஒழித்தது போல சிபிஎஸ் ஒழிக்கும் வரை தலைவர் சொல்லியிருக்காரு. அது வந்து நிறைவேறணும். வர்ற எல்லாருக்கும் வந்து ஒரு பென்ஷனோட பணி ஓய்வு பெற்றாங்கன்னா அதுக்கு மேல நம்ம வந்து மகிழ்ச்சி அடைறதுக்கான வாழ்த்துறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே அந்த வகையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட அமைப்பு சார்பாக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பணி நிறைவு பெறக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மகாராஜா பேக்கரியோட பேக்கிங் ஸ்வீட்ஸோட கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றிய நிர்வாகிகளுக்கு, புதுக்கோட்டை ஒன்றிய நிர்வாகிகளுக்கு நான் வந்து கந்தரகோட்டை மற்ற ஒன்றிய சார்பாக நன்றியை பாராட்டுகிறது. நன்றி, வணக்கம். மாவட்டத்துடைய போர் முரசு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வலிமை வாய்ந்த தூண்